ரசிகர்கள் அனைவருமே ஆவலுடன் இது பார்த்து காத்திருக்கும் ஜனநாயகன் படம் வர 9ஆம் தேதி உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகுது. விஜய் சாருடைய படம் அப்படின்னாலே பிசினஸ் வேற லெவல்ல நடக்கும். அதுவுமே அவருக்கு கடைசி படம் அப்படின்னா சொல்லவா வேண்டும். ஆமாங்க, ஜனநாயகன் படத்துடைய பிசினஸ் மிகப்பெரிய அளவில் நடந்து ரிலீஸிற்கு முன்பே தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுத்திருக்கா. ஜனநாயகன் படத்துடைய மொத்த பட்ஜெட் ரூபாய் 352 கோடியாம். இந்த படத்தை 452 கோடிக்கு தற்போதே பிசினஸ் ஆகியிருக்கா. இதன் மூலம் படத்துடைய தயாரிப்பாளருக்கு கிட்டத்தட்ட 99.40 கோடி லாபம் கிடைச்சிருக்கு. இந்த பிசினஸ் விவரங்களை பற்றி பிரபல மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் சமீபத்துல அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருந்தார். ஆகையால இது வதந்தியாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னும், ஒரு நடிகருக்கு இப்படியெல்லாம் பிசினஸ் ஆகுமா அப்படின்னு பலருமே வாய்ப்பிழக்கும் அளவிற்கு ஜனநாயகன் படத்துடைய பிசினஸ் பலவிதமான சாதனைகளை புரிஞ்சிட்டு இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆக இன்னும் 4 நாட்கள் தான் இருக்கு. ஆகையால தளபதி ரசிகர்கள் போஸ்டர், பேனர் அப்படின்னு ஒரு பக்கம் அதகலம் பண்ணிட்டு இருக்காங்க. தளபதியை வரவேற்க ஆவலுடனுமே காத்துட்டு இருக்காங்க. சோ அதன்படி பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்துடைய ப்ரொமோஷன்ல படக்குழு எந்த ஒரு குறையுமே வைக்காமல் ஆடியோ லான்ச் ட்ரெய்லர் அப்படின்னு அவங்களுமே ஒரு பக்கம் அதிரடியாக செயல்பட்டு கொண்டுமே இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அதனை மேலும் அதிகரிக்கும் விதமாக இந்த படத்திற்கு நிறைய ப்ரோமோக்களை ரெடி பண்ணிருக்காங்களாம். அதாவது ட்ரெய்லர்ல இடம்பெறாத காட்சிகளை தான் ப்ரோமோக்கள்ல சேர்த்திருக்காங்களாம். இந்த ப்ரோமோக்கள் நேரடியாகவே தொலைக்காட்சிகள்ல ஒளிபரப்பாகும் அப்படின்ற தகவலுமே வைரல் ஆகிட்டு இருக்கு. குறிப்பாக ஜீ தமிழ் தொலைக்காட்சிகள்ல ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு புதிய ப்ரோமோ ஒன்றை ரிலீஸ் பண்ணிருக்காங்களா. சோ இந்த தகவல் தற்போது வழியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.